ஏமா வா 5 ஸ்டார் ஹோட்டல். இது 5 ஸ்டார் ஹோட்டலா? என்ன நீ தானே சொன்ன காலையில இருந்து? 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது தம்பி. வெல்கம் டு ஷைகுல் பார்வை. வெல்கம் டு ஷைகுல் பார்வை. அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்னோட அப்பாக்கு அம்மாக்கும் வெட்டிங் டே. ஸோ அந்த வெட்டிங் டேன்றனால ட்ரீட் வைக்க சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் அப்பா என்ன சொன்னாங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலாக போயிட்டு பஃபே ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹோட்டல் நான் போயிருப்பேன், அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். என்னோட வெட்டிங் டே அன்னைக்கு நான் போனேன், எங்கன்னா ஜிஆர்டிக்கு போனேன். ஸோ இன்னைக்கு இன்னொரு எக்ஸ்பென்சிவ் பிளேஸுக்கு நாங்கள் போகிறோம். போயிட்டு அங்கே போய் ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அங்கே ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சரி வாங்க இப்போ போய் முதல்ல அம்மாவை கிளப்போம், அப்படின்னு நம்ம கிளம்புவோம். வாங்க போயிட்டு அம்மாட்ட போய் என்னன்னு கேட்போம். ஏமா வா 5 ஸ்டார் ஹோட்டல். இது 5 ஸ்டார் ஹோட்டலா? என்ன நீ தானே சொன்ன காலையில இருந்து? 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கிடையாது தம்பி. ரொம்ப சாதாரணமா உள்ள ஹோட்டல்ல பஃபே உள்ள ஹோட்டல்ல பார்த்து சாப்பிட்டுட்டு வந்துருவோம். 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் போக முடியாது, இப்ப அதுக்கெல்லாம் முடியாது. அதெல்லாம் இன்னொரு நாள் இன்ஷா அல்லாஹ் பாத்துக்கலாம். ஹோட்டல் சாலினி. வெல்கம் டு ஷைகுல் பார்வை. நான் சொல்லிட்டேன், பிசாம என்னை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இரு. நோ ஹோட்டல் சாலினி இருக்கு. ஓகே, என்னை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோ நீ வா, நல்லபடியா ஆகும். வா. பக்கத்துல பஞ்சாபி தாபா இருக்கு, பாவா ரெஸ்டாரண்ட் இருக்கு. இதுக்காண்டி தான் நான் காலையில இருந்து பட்னி கிடந்தனால பட்டி கிடக்கிறதுக்காக எல்லாரும் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் கடை கூட்டிட்டு போய் உனக்கு சாப்பாடு தானே வேணும். சாப்பாடு எந்த ஹோட்டல்ல இருந்தா என்ன, அதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக முடியும். திரையரங்கம் சுதர்க்கம் வளரணும் தம்பி. வேணாம் தம்பி, வந்து தம்பி. மைக் எங்க இருக்கு? எங்க அம்மா அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னத்த கேட்கும் எனக்கு புரியல. சரி காய்ஸ், நாங்க எங்கேயோ போறோம். நம்மளை ஏமாத்திட்டாங்க சித்தப்பா. பெரிய ஹோட்டல் கூட்டு போறேன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்க. இந்த ஹோட்டல தான் என் தம்பி சொன்னான். எங்க வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. இங்க சாப்பிடுவோமா? சாப்பிடுறது கார்ல வரணும். சரி சரி ரைட். இப்போ எங்க தான் போறோம்? இந்த முக்கில் ஒரு ஹோட்டல் இருக்கு. போல அந்த வண்டலூர் சைடே போ, அங்கதான் 2-3 ஹோட்டல் இருக்கு, அங்க போவோம். எங்க சீப் அண்ட் பெஸ்ட். வண்டலூர்ல 100 ஹோட்டல், வண்டலூர் 100 ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குமா, கூட்டு போறோம். எந்த ஹோட்டல் வேணா சங்கீதா போலாம், ஆனந்த பவன், அடையார் பவன், அதுக்கு போகலாம். அன்னைக்கு அந்த கீர்த்தனோட ஆப்ஷன் போமா? ஆமா, அங்க போகலாம். அப்படி போங்க. என்னை வீட்ல இறக்கி விட்டுருங்களேன், நான் ஒரு தோசை சாப்பிட்டுக்கிறேன். ஏன் பன்னீர் சாப்பிட மாட்டியோ? போமா, காலையில இருந்து பட்னி கிடந்தமா. இன்னொன்னு பன்னீர் 300 ரூபா, அதுக்கு நம்ம சிக்கன் திண்டி போறோம். சிக்கன் சாப்பிட்டா வேஸ்ட், பன்னீர் சாப்பிட்டா நல்லது. ஓ, சிக்கன் இல்லாத புரோட்டீனால பன்னீர்ல இருக்க போகுது, சிக்கன் இல்லாத பன்னீர்ல இருக்க போகுது. பன்னீர்ல வந்து அதை விட கூடுதலா தான் இருக்கு. நம்ம பக்கத்துலயே சிக்கன் எல்லாம் இருக்கு, பன்னீர் தான் இப்ப கிடைக்க மாட்டேங்குது. அதனால சரி, அப்ப அந்த பெரிய ஹோட்டலுக்கு எப்பதான் போவோம்? அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால். அப்ப கூட்டு போக மாட்டேன்னு சொல்லு. சர்ப்ரைஸ் vlog. சர்ப்ரைஸ் vlog கிடையாது, ஒரு மண்ணாகட்டி vlog கிடையாது. பேசாம இதுக்கு மட்டும் போகும். மண்ணை போட்டேன்னா போட்டாங்க, ஏன் குழி குழியா போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க? இங்க அவன் என்ன கடுப்புல இருக்கா, மண்ணள்ளி போட்டிருக்காங்க. வண்டி தான் பார்க்கணுமா தெரியுது, எப்படி ஆடுது தெரியுமா? ஓகே கைஸ், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டா 2 ஸ்பாட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து ப்ரௌன் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு வண்டலூர் கிட்ட. இன்னொரு ஸ்பாட் ஃபிளேவர்னு ஒன்று இருக்கு கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட. ஸோ அந்த ஃபிளேவர் கிட்ட போக முடியல டிராஃபிக்னால. இப்போ அதனால நாங்கள் வந்து வண்டலூர் கிட்ட அந்த ப்ரௌன் ஹவுஸ் தான். ஸோ அங்கேயும் பஃபெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 8:30 மணி கிட்ட புக் பண்ணியிருக்கோம். போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்க வந்து முன்னாடி நார்மலா தான் வச்சிருந்தான், இப்ப நீட்டா ரெனோவேட் பண்ணி பஃபெட் மாதிரி வச்சிருக்கான். நானே என் ஒய்ஃப் ஒரு வாட்டி இங்க வந்து சாப்பிட்டோம், மீன் குழம்பு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு.
மேலே ஏறிடுமா? ஏறிடும் நினைக்க. ஏத்து வந்துட்டோம். A few moments later. இப்போ வந்து ப்ரௌன் ஹவுஸ் வந்தோம். அங்க வந்து பஃபட் வந்து நம்ம நார்மலா மற்ற இதுல இருக்கிற மாதிரி இருக்காது. அதை போய் எடுக்கணும் அந்த மாதிரி இருக்காது போல. இதுல உட்காந்தா பிளேட்ல அவங்களே வந்து எடுத்து வச்சிருவாங்களாம். ஸோ அது வந்து ஃபேமிலிக்கு ஒப்பேராது. அதே மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி உள்ள டல்லாகவும் இருக்கு ரெஸ்டாரண்ட்டு. அதனால இன்னைக்கு நாங்கள் அங்கே போகலை. ஸோ இன்னைக்கு வேற ஒரு ஃப்ளேவர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். அங்கே வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஈச் பர்சன் வந்து 1100ன்னாங்க. ஸோ அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறனால இப்போ அங்கே போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் போக போகிறோம். ஸோ அங்கே போய் என்னென்ன டிஷ்லாம் ட்ரை பண்ணுவோங்கிறது அந்த வீடியோவில் வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம ஃப்ளேவர்ஸ் தான் போய்கிட்டு இருக்கோம். இது கரெக்டாக கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. என்னமோ பிளான் பண்ணிவிட்டு என்னமோ சாப்பிட போகிறோம். சரி வாங்க போவோம். தூரத்துல தெரியுது பாருங்க ஃப்ளேவர்ஸ். கரெக்டா ஏதோ ஒரு கல்யாண் கிராண்டு அதுக்கு கீழே இருக்கு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். கரெக்டா நம்ம கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம்க்கு பக்கத்துலயே இருக்கு கைஸ். கரெக்டா திருவசந்தமுக்கு மேலன்னு நினைக்கிறேன். உட்காந்து இன்னும் பின்கோடு சொல்லிக்கிட்டு டீட்டெயிலா சொல்லணும்லடா. வந்துட்டோம். இதுவா? ஆமா உள்ள 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 ஃப்ளேவர்ஸ் ரெஸ்டாரண்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இல்ல இது பெரிய ஹோட்டலா இருக்கே. ஆயலா இருக்குல்ல? எனக்கு தெரிஞ்சு ரேட் ஒரு ஆயலா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே 5000 வந்துடும். இங்க இருக்கு. இன்னும் மேட்ச் முடியல. மேட்ச் செம்மையா இருக்குல்ல. சிஸ்லர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பப்படம் வந்திருக்கு. கிட்ட சிஸ்லர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதான் சிஸ்லர்ஸ். இதில் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்? தந்தூரி மீட் சிஸ்லர்ஸ், ஃப்ரைடு மோமோஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் சிஸ்லர்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் அரபிட்டா பாஸ்தா வந்திருக்கு. என் தம்பி ஆர்டர் பண்ணியிருக்கான். இப்போ எப்படி இருக்கு தம்பி சாப்பிடுங்க. வாயில படம்ல அந்த பிரெட் வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். சாஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? அந்த இது இந்த பிரெட் வச்சு சாப்பிடு. பிரெட் வச்சு சாப்பிடுறா. இந்த பிரெட் வச்சு சாப்பிடு. இரு
சாஸ்ல முக்கிய சாப்பிடு. இருமா வாரம்மா. சிக்கன் சிஸ்லர்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ நான்வெஜ் கபாப் பிளேட்டர் வாங்கியிருக்கோம். வந்து என் தம்பி இதை ட்ரை பண்ண சுடுதோ எப்படி இருக்கு? நார்மல் கபாப் மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் இதை ட்ரை பண்ணுறேன். இது மீன் நினைக்கிறேன். ஆமாம். நல்லா இருக்கு. ஃபிஷ் இஸ் குட். பாரு, இது வந்து கிரீன் சிக்கன். ஒயிட் மைனஸ் ஏதோ இது வந்து என்னன்னு தெரியல. பிளேட்டர் எல்லாமே நல்லா இருக்கு. வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. கார்லிக் சிக்கன் கறி வந்திருக்கு பாருங்க. நல்ல லிக்விடாக இருக்குது. அதோடு சேர்த்து சீஸ் நான் வந்திருக்கு. இப்போ இதை அத்தாக்கு சர்வ் பண்ண போகிறோம். சீஸ் நான் இதோடு சேர்த்து கார்லிக் சிக்கன் கறி. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. சீஸ் நான் நல்லா இருக்குது. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ஃப்ரைடு மோமோஸ் வந்திருக்கு. அதோட ஃப்ரைடு சிக்கன் ரைஸ் வந்திருக்கு. அதான் வெஜ்ஜு வெஜ்ஜு ரைஸ் வந்திருக்கு. சாரி. ஸோ இதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். வெஜ்ஜு ரைஸ் ட்ரை பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கடுத்து இது என்னது ஃப்ரைடு மோமோ தானே? ஃப்ரைடு மோமோ. ஓகேவா? டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கு. ஆனால் உப்பு கம்மியாக இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கு. அந்த சாஸ் நல்லா இருக்கு. சீரியஸ்லி நல்ல ட்ரை தான். சாப்பிட்டு பாரு. சுடாது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எடு எப்பா பகலாமல வருது. நல்லா இருக்கா? நெக்ஸ்ட் வந்து குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கோம். மேங்கோ மில்க் ஷேக் வந்திருக்கு. இங்கே வச்சு என்ன கொடுத்துருவோம். ஐஸ்கிரீம் போட்டு எடுத்துருக்காங்க. அது டிஃப்ரென்ஸ் தெரியுது. வேணா ட்ரை பண்ணி பாரு. பில் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா இவ்வளோ ஹால் வந்திருக்கு.
ஸோ கைஸ் எல்லாமே சாப்பிட்டாச்சு. இதில் வந்து எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு மேங்கோ ஜூஸை தவிர. ஸோ மேங்கோ மில்க் ஷேக் வந்து லைட்டாக எசன்ஸ் ப்ளஸ் மேங்கோ ஐஸ்கிரீம் அதை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அடித்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சிஸ்லர்ஸ் எல்லாமே டாப் நாச், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சீஸ் நான் வாங்கியிருந்தோம். சீஸ் நானும் அதே மாதிரி கார்லிக் சிக்கன் கறி வாங்கியிருந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இவங்கள்ட்ட வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அது மாதிரி பஃபட்டும் இருக்குது. பஃபட் வந்து ஈச் பர்சனுக்கு வந்து 1100 rupees வரும். ஸோ ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ சொன்னாங்கன்னா 940 + GSTன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ 1100 ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரியே ட்ரை பண்ணோம். ஸோ ஓவராலாக வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஓகே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ரூம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ பர்சனுக்கு வந்து 4000 rupees அந்த ஒரு சிங்கிள் ரூம் சொல்கிறாங்க. டபுள் பெட்ரூம் அந்த மாதிரினா வந்து 4500 + 5 rupees GSTன்னு சொல்கிறாங்க. சாரி 5% GST சொல்கிறாங்க. ஸோ ஃபுட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பஃபட் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அந்த வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிஸ்லர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். சிஸ்லர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலான ஷேகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வர்ட்டா அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்